அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் அப்டேட் கொண்டு வந்திருக்கேன். ஸோ யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாருக்குமே இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் பட்ஜெட் டேப் சாம்சங் கேலக்ஸி A7 லைட் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Android 12 நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் கொடுத்துருக்காங்க. OnePlus, Oppo, Xiaomi எல்லாருமே எந்தெந்த டிவைசஸ்க்கு Android 12 ரோல் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டிவைஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துடலாம். அதோட வாட்ஸ்அப் நேற்று ஒரு பிக் அவுட்டேஜ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு, அது ஏன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஏர்டெல் நேற்று 5G ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் என்னன்னு பார்த்துடலாம். எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 650 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ ஃபைனலாக நேற்று கூகுள் Android 12 ஸ்டேபிள் அப்டேட் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. லான்ச் பண்ண உடனே பிக்சல் யூசர்ஸ் எல்லாருமே எக்ஸைட் ஆகி, ஏன்னா எப்போவுமே அவங்களுக்கு தான் முதல்ல அப்டேட் ரோல் அவுட் ஆகும். எல்லாரும் வெயிட் பண்ணி டிசப்பாயிண்ட் ஆனது தான் மிச்சம். ஏன்னா Android 12 பிக்சல் யூசர்ஸ்க்கே கூகுள் பிக்சல் 6 சீரிஸ் இவங்க லான்ச் பண்ணும்போது தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்லைட்டாக போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ பிக்சல் யூசர்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மற்ற பிராண்ட்ஸ்க்கெல்லாம் இப்போ பீட்டா டெஸ்டிங் ரோல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு வரப்போது, என்னென்ன யூசர் இன்டர்ஃபேஸ்னு எல்லாமே பார்த்துடலாம். ஸோ Android 12 ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே நான் சொல்லியிருந்தேன், ப்ரைவசி ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. 11 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் லொக்கேஷன் ஃபீச்சர் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். அதை இவங்க ப்ரிசைஸ் ஆர் அப்ராக்சிமேட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் அடையார் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் அடையார்னு டைப் பண்ண தேவையில்லை, நான் சென்னை, தமிழ்நாடு அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக டைப் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ப்ரைவசியில் நிறைய விஷயங்கள் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இன்றைக்கி எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். Android 12 எலிஜிபிள் டிவைசஸில் ஃபஸ்ட்டு கூகுள் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் 3 சீரிஸ், அதாவது 3 XL, 3A, 3A XL இருக்குது. பிக்சலுடைய 4 சீரிஸ் இருக்குது, பிக்சல் 5 இருக்குது. அகைன் பிக்சல் 5 இந்தியாவில் வரல. ஸோ 4 சீரிஸ், 3 சீரிஸ் இந்தியாவில் எல்லாரும் அப்டேட் எதிர்பார்க்கலாம். அதே Xiaomi டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Xiaomiயுடைய Mi Mix 4 இருக்குது, Xiaomi 11T இருக்குது, Mi 11 Lite 4G 5G ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் ஆனது, அதுக்கும் அப்டேட் இருக்குது. மீயுடைய 10 சீரிஸ் எல்லாமே அப்டேட்டுக்கு இருக்கு. அதோட ரெட்மி K சீரிஸ் எல்லாம் இந்தியாவில் கிடையாது. ரெட்மி Note 10 சீரிஸ்ல Note 10, Note 10 Pro, Pro Max, ரெட்மி 10 5G, ரெட்மி 10T இருக்கு. ரெட்மி Note 8 இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. 9 சீரிஸ் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணல. அதே போக்கோ யூசர்ஸ்க்கு லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவுடைய X3 Pro, போக்கோ F3 GT, அப்புறம் போக்கோ M3 Pro 5G, இந்த 3 டிவைஸ் தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே OnePlus உடைய லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 9 சீரிஸ் தான் முதல்ல வருது இங்கே லிஸ்ட் அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். OnePlus 9, 9 Pro, 9R, 8 சீரிஸ்க்கும் இருக்கு, 7 சீரிஸ்க்கும் இருக்கு. நாட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nord 2, Nord C, அதாவது இந்தியாவில் லான்ச் ஆன எல்லா நாட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் Android 12 அப்டேட் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 9 சீரிஸ்க்கு ஆக்சிஜன் OS பேட்டா அப்டேட்டே இப்போ ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. இதில் சில ஃபீச்சர்ஸ் அண்ட் இமேஜஸ் கூட ரிவீல் ஆயிருக்கு. நீங்கள் ஒருவேளை OnePlus யூஸராக இருந்தால் இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ ஐக்கன்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதோட புதுசாக நோட் ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நோட் ஆப் ஆல்ரெடி நீங்கள் சாம்சங், Xiaomi எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நோட் ஆப் இருந்திருக்கும், டூடல் எல்லாம் வச்சு. இங்கே இப்போ OnePlus யூஸருக்கும் அந்த மாதிரி நோட் ஆப் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆக்சிஜன் OS 12. டார்க் மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஆப்ஷன்ஸ் இருக்குது, 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கேன்வா AOD, அதாவது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அந்த ஃபீச்சரில் ஒரு அப்கிரேட் 2.2 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட ஆக்சிஜன் OS 12 இப்போ பீட்டா OnePlus 9 சீரிஸ்க்கு ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அதே Oppo லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய லிஸ்ட் தான். ஏன்னா Oppo நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லா பிராண்ட்ஸை விட காஸ்ட்லியாக இவங்க டிவைஸ் லான்ச் பண்ணுவாங்க. அதனால் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நிறையா தான் இவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அப்டேட் கொடுக்கும்போது அதுக்குமே சார்ஜ் பண்ணி தான் ஆகணும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு. ஒப்போவுடைய ஸ்மார்ட் ஃபோன் காஸ்ட்லியாக இருக்கும், அப்டேட்ஸும் நிறையா இருக்கும். இங்கே லிஸ்ட் நீங்களே பார்க்கலாம், ரொம்பவே பெருசாக இருக்குது. ஒப்போவுடைய Find X சீரிஸ் X3, X2 எல்லாத்துக்குமே இருக்குது. ஒப்போவுடைய Reno 6 சீரிஸ், Reno சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலில் நிறையா இருந்தது, இந்தியாவில் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அகைன் ஒப்போவுடைய K சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே குளோபல் தான், இந்தியாவில் கிடையாது. Reno சீரிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 சீரிஸ், 3 சீரிஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு Android 12 அப்டேட் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதோட
அதோட ஏ சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்போடைய A93s 5G, A92s 5G, A72, A52, A55, A53 இது எல்லாமே வந்து ஆஃப்லைன் டிவைசஸ். இதுக்குமே அப்டேட் இருக்குது. நீங்கள் ஒப்போ யூஸராக இருந்தால் இதை பாஸ் பண்ணி உங்கள் டிவைஸ் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதோட ரியல்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ரியல்மி GT Neo 2 லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த டிவைஸ் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய Android 12 அப்டேட் வந்து ரோல் அவுட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டிவைஸ் Android 12 அண்ட் ரியல்மி UI 3.0 லான்ச் ஆகுது. அதோட பேரலாக பார்த்தீங்கன்னா வந்து பீட்டா டெஸ்டிங்கும் GT சீரீஸ்க்கு மட்டும்தான் இவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன், அகைன் ரியல்மி GT Neo. ஸோ GT சீரீஸில் எல்லா டிவைசஸ்க்கும் ஃபர்ஸ்ட் பீட்டா வெர்ஷன் ஆஃப் ரியல்மி UI 3.0 இவங்க ரோல் அவுட் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போ வந்து ரியல்மி GT சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்ற நம்பர் சீரீஸ்க்குலாம் இன்னும் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோன்னா அதையும் நான் டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். அதே சாம்சங் உடைய Android 12 ரோல் அவுட் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ரொம்பவே பெருசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் S சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ் S21, அதுக்கப்புறம் S20, இப்போ வந்து எல்லாருமே வாங்கிட்டு இருக்க S20 ஃபேன் எடிஷன், S10 சீரீஸ் இதுக்கு இருக்குது. கேலக்ஸி நோட் சீரீஸ்க்கும் இருக்குது. நோட் 10, நோட் 20க்கு இருக்குது. கேலக்ஸி Z சீரீஸ் ஃப்ளிப் அண்ட் ஃபோல்ட் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே அப்டேட் இருக்குது. ஏ சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A71லேருந்து ஆரம்பித்து A51, 52, லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன 52s, A90, A22 5G இது எல்லாத்துக்குமே வந்து அப்டேட் இவங்க கொடுக்குறாங்க. M சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M42 5G, M21, M32, M51 கூட அப்டேட் வரப்போகுது. F சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F41, F62, F22 இதுக்கு அப்டேட் வருது. அகைன் சாம்சங் உடைய டேப் சீரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து S சீரீஸ் எல்லாத்துக்குமே இருக்குது. A சீரீஸில் A7 லைட்டுக்கு இருக்குது, A8க்கும் இருக்குது. ஸோ சாம்சங் உடைய இந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸ்க்கு வந்து Android 12 அப்டேட் வந்து இவங்க பேட்ச் வைஸாக ரோல் அவுட் பண்ணுவாங்க. அதே விவோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது விவோடைய X60 சீரீஸ், X70 சீரீஸ் எல்லாத்துக்குமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்ற டிவைசஸ்க்கு அதாவது ஆஃப்லைன் டிவைசஸாக இருக்கட்டும், ஐக்கூக்காக இருக்கட்டும், இன்னும் அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ விவோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணோன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் டிவைசஸையும் நான் டெக் நியூஸில் அப்டேட் பண்ணுறேன். ஏர்டெல் மறுபடியும் அவங்களுடைய 5G டெஸ்டிங் வந்து இந்தியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வாட்டி சிட்டியில் கிடையாது, கிராமப்புறத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் பரப்பளவில் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு 5G கனெக்ஷன்ஸும் வந்திருக்கு. ஸோ இந்த 5G உடைய ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 Mbps. ஏன்னா வந்து சிட்டியில் பண்ணும்போதில் 1 Gbps பண்ணாங்க. ஏன்னா சிட்டியில் நிறைய பில்டிங் டேட்டா டிராஃபிக் எல்லாம் இருக்கும். ஸோ வந்து வில்லேஜ் சைடு அப்படிங்கும்போது 200 Mbps அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்பீட் வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணாதாகவும் தெரியுது. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி டெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோவும் 1 Gbps வரைக்கும் பண்ணியிருக்காங்க, ஏர்டெல்லும் 1 Gbps வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.7 Gbps வரைக்கும் பண்ணியிருக்காங்க. இப்போவும் 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் அண்ட் டவுன்லோட் ஸ்பீட் வந்து வோடஃபோன் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி 5Gயும் வோடஃபோன் தான் இப்போ வரைக்கும் வந்து டாப்பில் இருக்காங்க ஸ்பீடை பொறுத்த வரைக்கும். வாட்ஸ்அப் அண்ட் ஃபேமிலி ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் நேரத்துக்கு இன்டர்நெட்லேருந்து இன்விசிபிள் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். யாருமே வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எதுவுமே யூஸ் பண்ண முடியல. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. ட்விட்டர் ஹேண்டில் எடுத்து தான் அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதோட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக் எல்லாம் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து டெலகிராம் மூலயமா, டிஸ்கார்ட் மூலயமா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் வாட்ஸ்அப் வந்து நேற்று ஒர்க் ஆகாததுனால நிறைய பேர் டெலகிராம், டிஸ்கார்ட் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணாங்க அப்படின்னு ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் 6 to 7 hours வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இல்லாததுனால வந்து ஃபேஸ்புக்குடைய சிஇஓக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்குது. அதோட இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இவ்வளோ பெரிய அவுட்டேஜுக்கு காரணம் வந்து ஹேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் முதல்ல சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஃபேஸ்புக்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது டெக்னிக்கல் கிளிச் அப்படின்னு. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிஎன்எஸ் சர்வர்ஸ்லேயே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ இன்டர்னல் ப்ராப்ளமை என்னன்னு கண்டுபிடிச்சி சரி பண்ணுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேக்கர்ஸ் யாருமே வந்து ஹேக் பண்ணலை அப்படிங்கிறத வந்து அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தற்சமயம் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். இந்தியாவில் வோடஃபோன் வந்து 5G டெஸ்டிங் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீட் அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வினரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் குளோபல் வாய்ஸ் மெசேஜ் பிளேயர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து தமிழ் ஸ்பீக். கங்க்ராச்சுலேஷன் தமிழ். நீங்கள் இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.